கார்த்திக் சாரை பற்றி கண்டிப்பாக பேசணும். முதல் 4 நாள் நடித்தார். கொஞ்சம் அந்த 4 நாளும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் அவர். அப்போ சொன்னேன், எல்லாம் ஓகே பாஸ், நீங்கள் வந்து இந்த 4 நாளும் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க, அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. நீங்கள் நாளையிலேருந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். படத்தினுடைய 250 நாள் விழா வந்து காமராஜர் ஹாலில் கிராண்டாக கொண்டாடும். மொத்த ஆடிட்டோரியமும் நிறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன். அங்கே கார்த்திக் சார் சொன்னார், இந்த படம் பண்ணும்போது நான் கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் நடித்தேன், ஆனால் விக்ரமன் சாருடைய கான்ஃபிடன்ஸ் தான் அந்த படம். உங்கள் கேரக்டர் சொல்கிறேன், நீங்கள் பிடிச்சா பண்ணுங்க அஜித், இது வந்து ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக அப்படின்னா. எல்லாம் வேணாம் சார், உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேன், அவ்வளோதான், இது நீங்கள் என்ன வில்லன்னா போட்டால் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் சமீபத்தில் கூட ஒரு கோயிலில் போகும்போது இங்கே கட்டாதீங்க, சூப்பர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பதியில் சூப்பர், அங்கே வந்து தலை அப்படின்னு அஜித்துக்கு எங்கேயாவது அவருக்கு வந்து கொஞ்சம் தோணி இருக்கும். ஏன்னா அமராவதி ஃபர்ஸ்ட் படம், அது பெருசாக போகலை. போகாத நேரத்தில் அவர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது நான் தான். நான் அவர் ஸ்பாட்டில் ஜென்டில்மேன் தான் கூப்பிடுவேன். நான் அஜித் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவர் ரியலாகவே ஒரு ஜென்டில்மேன். கார்த்திக் சாரை பற்றி கண்டிப்பாக பேசணும். அந்த படம் இந்த ஒரு பேட்டர்னே புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. முதல்ல கதை கேட்டார். பாம் குரோவில் தான் அவங்க ப்ரொடியூசர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரூம் போட்டு கொடுத்தாங்க. வந்து கேட்டார், கதை சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு தான் போனார். முதல் 4 நாள் நடித்தார். கொஞ்சம் அந்த 4 நாளும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் அவர். 4ஆம் நாள் அவர் பாகினியில், அதாவது பாகினி ஸ்டுடியோ, விஜயவாகினி ஸ்டுடியோ இப்போல்லாம் கிடையாது, அதான் ஃபோரமாவில் இருக்குது. அங்கே எடுக்கும்போது ஒரு சீன் எடுக்கும்போது அவர் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் அனுப்பிட்டேன். நைட்டு டே ஆரம்பித்து நைட்டில் ஒரு சீன், அந்த கங்கை அமரன் சார் முன்னாடி ரோஜா வந்து பாடுவாங்க, வானம்பாடின்னு வாழ்வியல்னு சொல்லிட்டு, அந்த ரிகல்சல்ஸ் கம்போசிங் சீனு. அப்போ கார்த்திக் சார் அனுப்பிட்டேன். அவர் மேக்கப் ரூமில் இருந்துட்டு என்னை பார்க்கணுன்னு சொன்னார். அப்புறம் நான் போய் பார்த்தேன். அவர், இந்த கதை எனக்கு அவ்வளோவா இன்வால்மெண்ட் இல்லை பாஸ், இது அப்படியே நந்தவன தேர் மாதிரியே இருக்குது, நான் நடித்த படம் அது இப்போ தான் வந்தது, அந்த படம் அது சரியாக வர போகல, அதே மாதிரி இருக்குது, அதுலேயும் நான் திருடன் ஹீரோயினை பாடகி ஆக்குவேன் அப்படிலாம் சொன்னார். நான் சொன்னேன், அது வேறு பாஸ், இது வேறு. அவர் என்ன பாஸ் மாதிரி, நான் அவரை பாஸ் மாதிரி, அது வேறு இது வேறு. இது வந்து நான் அதையே பிரதானமாக சொல்லலை. ஒரு திருடன் ஒரு பொண்ணை எப்படி பாடகி ஆக்கினான்றதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே எனக்கு தோணலை. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தரை வந்து முன்னுக்கு கொண்டு வரான், அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர், ஒரு எக்ஸு, அவன் ஒரு எக்ஸ் ஒரு ஒய்யை முன்னுக்கு கொண்டு வரான். அந்த முன்னுக்கு ஒய் வந்த பிறகு நான் முன்னுக்கு வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா, இவன் தான், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கான இவன் தான், இவன் இல்லைனா இந்த இடத்துக்கே நான் வந்திருக்க முடியாதுன்னு சொல்கிற அந்த கிராட்டிடியூடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதில் சொல்ல வரேன். அதை சினிமாவுக்கு புதுசு, இது வரைக்கும் எந்த படத்துலையும் சொல்ல. நிஜ வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நன்றி இல்லை, அவங்களும் சொல்கிறது இல்லை. அவங்க படம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும், ஏமாந்த அனுபவம் இருக்கும், ஒரு அவமானப்பட்ட துரோகத்தால் இதான அவமானங்கள் இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிச்சயமாக இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் ஆகி நடித்தார். ஆனாலும் கூட எங்கள் படத்தில் அவர் சின்சியராக இருந்தார், ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணார், நல்லா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் கூட அவர் கொஞ்சம் அப்பப்போ எனக்கு நந்தவன தெரு மாதிரியே இருக்குது, நந்தவன தெரு மாதிரியே இருக்குன்னு ரமேஷ் கண்ணாட்டா சொன்னார்னு ரமேஷ் கண்ணா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். படம் ஆனால் நான் கார்த்திக் சார் சொன்னேன், பாஸ் ஒருவேளையில் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ஹிட் ஆனால் நீங்கள் சொல்லணும். நான் டவுட்டோடு தான் அந்த படம் நடித்தேன், ஆனால் டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, அதில் அந்த படம் வெற்றிக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு நீ சொல்லணும்னு. நான் சொல்கிறேன் பாஸ் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே படத்தினுடைய 250 நாள் விழா வந்து காமராஜர் ஹாலில் கிராண்டாக கொண்டாடும். மொத்த ஆடிட்டோரியமும் நிறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன். அங்கே கார்த்திக் சார் சொன்னார், இந்த படம் பண்ணும்போது நான் கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் நடித்தேன், ஆனால் விக்ரமன் சாருடைய கான்ஃபிடன்ஸ் தான் அந்த படம், அவர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னார், இந்த படம் ஓடும், இது சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்னார். இன்னைக்கு உண்மையிலே பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும் கண்டிப்பாா. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றின ரைட்டப் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அஜித் சார் உள்ள வராருல. அஜித் அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேனுங்க. அது நான் நிறைய பேட்டிகளை சொல்லிட்டேன். ஆக்சுவலாக புதிய மன்னர்களே அவர் நடிக்க வேண்டியது, அந்த நேரத்தில் அவர் ஹெல்த், அந்த பாபு கணேஷ் கேரக்டர். ஓகே ஓகே. அது அப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருந்தது. அப்போவும் இந்த ஸ்பைனல் கார்டு, அவர் ஆக்சிடென்ட் ஏதோ ஆகி அவருக்கு ஸ்பைனல் கார்டில் இஷ்யூ இருந்தது. அது என்கிட்ட சொல்ல எனக்கு தெரியாது. அவருடைய மேனேஜர் சொன்னார், சார் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஹெல்த் சரியில்லை, அவர் ஒரு 6 மாதத்துக்கு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சாரின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ட்டு தான் அப்படியே ஒரு ஆள் பார்த்து பாபு கணேஷ் நடித்தார். அப்புறம் அது அஜித்துக்கு எங்கேயாவது அவருக்கு வந்து கொஞ்சம் தோணி இருக்கும். ஏன்னா அமராவதி ஃபஸ்ட்டு படம், அது பெருசாக போகலை. போகாத நேரத்தில் அவர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டது நான் தான்.
அது எப்பவுமே எல்லாருக்கும் அது கொஞ்சம் சின்ன இதாக இருக்கும்ல, ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். நம்மளை இந்த நேரத்தில் ஒருத்தர் நம்மளை வேல்யூ கொடுத்து கூப்பிட்றான்னுட்டு அது அப்படி அவருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை ஒரு சில்வர் ஜூப்ளி படம், காதல் கோட்டை ஒரு சில்வர் ஜூப்ளி இப்படி சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு. ஆமாம். அந்த டைமில் இந்த கேரக்டருக்கு வந்து யாருமே ஃபிக்ஸ் ஆகலை, யாரும் யோசிக்கலை. இது வந்து ஒருத்தர் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒருத்தர் வேணும், ஃபாரின் ரிட்டர்ன்ற மாதிரி ஒருத்தர் வேணும்னு நினைக்கும் போது ப்ரொடியூசர்ஸ் தான் சொன்னாங்க, சார் இந்த கேரக்டரில் அஜித் சார் நடித்தா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. அது எப்படி சார் அவர் இந்த கேரக்டரில் எப்படி சார் நடிப்பார் அப்படின்னு. இல்லை சார் அவர் வர சொல்கிறேன், நீங்கள் பேசுங்க, அவர் நடித்தார்னா நமக்கு ஓகே, நாங்கள் வர சொல்கிறோம், நாங்கள் அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம், அதை முடிஞ்சால் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலான்னாங்க. சரி சார் நீ அவரை வர சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் அப்படின்னா. இல்லை எல்லாமே லட்சுமி விவேகர்ஸ் ஆஃபீஸ்க்கே அவர் வந்தார். அப்போ வரும்போது நான் இந்த மாதிரி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இது பண்ணார், கை கொடுத்தாரு, பேசினார். இன்னொன்றும் கூட இந்த அந்த நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சினிமா டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து படைப்பாளிகள்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருந்தோம். அது பெப்சிக்கு அகைன்ஸ்ட் தான். ஓகே. பெப்சி இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டைரக்டர்ஸு எல்லாரும், சில ப்ரொடியூசர்கள், நடிகர்கள் சில பேர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜயகாந்த் சார், விஜய், இவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. கமல் சார் மட்டும் இதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கார். அதே மாதிரி அஜித்தும் அகைன்ஸ்டாக இருக்கார். அஜித் வந்து நான் பெப்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அஜித்தை யாரும் போடக்கூடாது அப்படின்னு டைரக்டர்ஸ் மத்தியில் எல்லாரும் தீர்மானம் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இப்போ அஜித் இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அஜித் வர்றார். ஓகே. வரும்போது அந்த மாதிரி அஜித் வந்து நான் வந்து உங்கள் கேரக்டர் சொல்கிறேன், நீங்கள் பிடிச்சா பண்ணுங்கள் அஜித், இது வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக அப்படின்னா. எல்லாம் வேணாம் சார், உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேன் அவ்வளோதான், நீங்கள் என்ன வில்லன்னா போட்டால் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா அஜித் பீக்கில் இருக்கார். ஏன்னா 2-3 சில்வர் ஜூப்ளி, அது ரெக்கார்ட் பிரேக் படங்கள் எல்லாம் நடித்தா அந்த டைமில். இன்னொன்று அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வேறு, ஏன்னா அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பார்ல. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் என்ன மாதிரி கதை சொன்னாலும் நான் நடிக்கிறேன் சார், ஒன்றே அந்த கேரக்டரை நீ சொல்லாதீங்க, நான் நடிக்கிறேன், உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேன், ஆசைப்பட்றேன், நடிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் கூட ஒரு 5-6 வருஷம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்த. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மேரேஜுக்கு வந்து ரொம்ப மினிமம் சினிமா பர்சன்ஸ் தான் அவர் இன்வைட் பண்ணார். அதில் நான் ஒருத்தன். அப்போ ஃபோனும் பண்ணி சார் நீங்கள் இது அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் அம்மா இங்கே தான் இருந்தாங்க, என் வீட்டில், இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. சில ஃபேமிலி இதுக்காக இஷ்யூஸ்க்காக நான் ஊருக்கு போக வேண்டியதாக சொன்னேன். என்னால் இப்போ வர முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தேன் 2005 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு இப்போ 2017-18 நினைக்கிறேன் படம். இப்போ ஆரம்பமாக என்ன படம்னு தெரியல. அஜித் வந்து இதில் அந்த முருகாலயா ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன், என்ன ஸ்டுடியோ ஞாபகம் இல்லை. என் பையன் வந்து அஜித் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். அப்போ நான் சுரேஷ் சந்திராட்ட பேசி, அவர் மேனேஜர்கிட்ட பேசி, இந்த மாதிரி சன் வந்து அஜித்தோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறான், கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா, எப்போ மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. சார் வந்து ஈவினிங் ஷூட்டிங்கில் இருக்காரா, அங்கே வர முடியுமான்னு கேட்டார். வர முடியுமான்னு கேட்டார் சொல்லி வாங்கணும் கூட இல்லை, வாங்கணும் வர முடியுமான்னு. ஏன்னா அது நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாதுன்றக்கா சொன்னார். அன்றைக்கி ஈவினிங்காக நானும் என் பையனும் போயிட்டு, என் பையன் கண்டிஷாட்டாக உள்ளே போகும்போது அவர் நைட் ஷூட்டு, அவர் உள்ள ஃப்ளோரில் நடிச்சிட்ருக்காரு. சாரை கேரவனில் உட்கார சொல்லுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு போல இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வந்து ஒருத்தர் வந்து என்ன கேரவனில் என்னையும் நானும் பையனும் உட்காந்துருந்தோம். அப்புறம் அஜித் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தார். வந்தோடனே ஹாய் சார், ஹவரி சார்னு கட்டி பிடிச்சாரு. அப்புறம் வந்து பையனுக்கு எனக்கு ஆஃபர் பண்ணாருங்க, என்ன சார் சாப்பிட்றீங்க, கூல்ட்ரிங்க்னா. கூல்ட்ரிங்க் ஒன்றும் வேணாம், சாப்பிட மாட்டேன்னு. பையனுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் ஏதோ ஒரு ட்ரிங்க் சொன்னான். ஃப்ரிட்ஜு திறந்த உள்ளே கேரவனுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காரு. எடுத்து அவனுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு அவனுக்கு குடிச்சிட்டு என் பையன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறேன், உனக்கு ஆம்பிஷன் என்னன்ட்டு. லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படிலாம் சொன்னான். அப்போ என் பையன் கூட ஃபோட்டோ எடுத்தார். ரொம்ப பையனை ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்தார், நீ அப்படி வருவா இப்படி வருவா, எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு எது சரின்னு போடாது அதை செய். எனக்கு வந்து ரேசிங் ரொம்ப பிடிக்கும், நான் ரேசிங்கில் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப இதாக சொன்னார். அந்த பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சது. சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணுறதுன்னு ஒன்று பண்ணுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் அவரை ஸ்பாட்டில் ஜென்டில்மேன் தான் கூப்பிடுவேன். நான் அஜித் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவர் ரியலாகவே ஒரு ஜென்டில்மேன். இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், அவர் போலித்தனம் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே அவர் ஒரே ஒரு ஹீரோ தான். எனக்கு ஃபேன்ஸ் அசோசியேஷனே வேணாம், யாரும் வைக்காதீங்க. அப்புறம் வந்து அல்டிமேட் ஸ்டார் அது போடாதீங்க, தாலான்னு கூப்பிட்டாங்க, என்ன தாலான்னு கூப்பிட்டாது, என்ன ஒன்றும் கூப்பிடாது, என்ன அஜித்னு கூப்பிட போதுன்ட்டார். அப்படியான ஒரு அலாதியான மனிதரை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. கரெக்ட். ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு கோயிலில் போகும்போது இங்கே கத்தாதீங்க, கத்தா சூப்பர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பதியில் சூப்பர், அங்கே வந்து தலை அப்படின்னு சூப்பர், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் டிவியில் நியூஸ் சேனலில் பார்க்குறேன், கிளாப் பண்ணிட்டேன் நான். உண்மையில் அவர் நிறைய, அவர் தான் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு முன்னுதாரணம் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா அடுத்து இப்போ ஆக்சுவலாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அவரோட டாக்குமெண்ட்ரி ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கேன்.
ஏல் விஜய் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. கார்த்திக் சாருக்கும் ஐ மீன் பாரதி கண்ணா சார் வந்து இடையில ஒரு விஷயம் சொன்னாங்க, இது மாதிரி அது இல்ல எனக்கு முதல் 4 நாள் கொஞ்சம் லேட்டா வந்தாரு. அப்புறம் 4 நாள் சொன்னேன் இந்த வாகினில பேசும்போது நான் அதுக்கப்புறம் சரி நான் நடிக்கிறேன் பாஸ், உங்களுக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ட் இருந்தா நான் நடிக்கிறேன் பாஸ்னாரு. ஓகே. அப்போ சொன்னேன் எல்லாம் ஓகே பாஸ், நீங்க வந்து இந்த 4 நாள் கொஞ்சம் லேட்டா வந்தீங்க, அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. நீங்க நாளையிலேருந்து நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவர் சொன்னார், பாஸ் எனக்கு வந்து 7 மணிக்கு வர சொன்னீங்கன்னா நல்லா வர முடியாது, நான் இதுக்காகவே சிவாஜி சார் கூட நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தவிர்த்துட்டேன். ஏன்னா அவர் 7 மணிக்கு வந்துடுவார், என்னால் 7 மணிக்கு போக முடியாது, நான் வந்து ஒரு 11 மணிக்கு வந்துடுறேன் பாஸ் அப்படின்னு. ஓகே நைஸ். நான் வந்து இந்த படத்தினுடைய நாளையிலேருந்து ஷூட்டிங் வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் உத்தண்டியில் எடுக்க போகிறேன். இங்கேருந்து வர ட்ராவலிங் ஹவர்ஸே ஒரு 1 hour 1.5 hours ஆகும். அங்கேயே நீங்கள் 11 மணிக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். பாஸ் நீங்கள் எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எடுத்தாலும் நான் 11 மணிக்கு வந்துடுவேன் பாஸ் அப்படின்னாரு. நைஸ். சரி நீங்கள் வரும்போது நீங்கள் உங்களுக்காக நான் வெயிட் பண்ண முடியாது, காலை 7 மணிக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவேன், வேறு யாரை வச்சாவது நான் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன், சீன் கம்ப்ளீட் ஆகணும் பண்ணிகிட்டு இருப்பேன், நீங்கள் 1/2 hour 1 hour வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் நான் ஹீரோ வந்துட்டேன், என்னை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு டைரக்டர் யார் ஷார்ட்டோ எடுத்துகிட்டு இருக்காருன்னு ப்ரொடியூசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே அவர் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு வைங்களேன். 40 நாளே வருவார். உத்தண்டியில் நான் எடுப்பேன், அங்கே 2 ஏசி ரூம் தான் இருக்கு, அப்போல்லாம் கேரமெல்லாம் கிடையாது. 2 ஏசி ரூமும், ஒரு ரூமில் வந்து ரோஜா உட்காந்துக்குவாங்க, இன்னொரு ரூமில் வந்து சத்யபிரியா மேடம், ஃபாத்திமா பாபு மேடம் இவங்கெல்லாம் உட்காந்துக்குவாங்க. ஸோ 2 ஏசி ரூமும் இருக்கும், இதாயிரும். இன்னொன்று நான் ஏசி ரூமில் எங்களுக்கு ஷூட் நடந்துகிட்ருக்கு ஏதோ ஒன்று. ஓகே. இப்போ வந்து அந்த வராண்டாவில் சீசோரில் நான் இவ்வளோக்கும் ஏப்ரலில் எடுத்துகிட்டு இருக்கேன், சம்மரில் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு திங்க் பண்ணுங்களேன். அதில் மேலே ஏதோ ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஒரு விசிறி வீசிட்டு அதில் உட்காந்து மேக்கப்லாம் கழிச்சு சொட்டாயிட்டு இருக்கும். அவர் உட்காந்துட்டே இருப்பார், எந்த கேள்வியும் கேட்க மாட்டார், அப்படியே ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணார் நைட் அண்ட் டே. கிளைமாக்ஸ் எல்லாம் நான் வந்து ஒய்எம்சியில் வந்து அந்த கிளைமாக்ஸ் அந்த ஸ்டேஜில் ரோஜா டைலாக் பேசுகிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது விடிய நடிச்சாருன்னு வச்சுங்க. 2 நாள் நைட்டு தான், 2 நாளும். அப்போ நைட்டில் வந்து நிறைய கார்த்திக் சாருக்கு வேண்டிய சினிமா பிரபலங்கள்லாம் ராத்திரி 12 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் விடிய நடிக்கிறாங்க, சேர் போட்டு உட்காந்துருப்பார். ராதாரவி சார்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னார், என்னங்க இது, நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லையா, நான் கூட தான் அவர் வச்சு சொந்த படம் எடுத்தேன், என் படத்துலலாம் அவர் ஓடிவார், இவ்வளோ நேரம்லாம் இருக்கவே மாட்டார், சும்மா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சொன்னால் 6 மணிக்கே கூட வரமாட்டார், அப்படி வந்தால் கூட ஒரு 9 மணிக்கு ஓடி போயிடுவார். நீங்கள் வந்து விடிய எடுத்துட்டுருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் கிரேட் தான் சார் அப்படின்ட்டு போனார். அந்த மாதிரி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். அதெல்லாம் நான் எனக்கு அப்போவே நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரிலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இதில் வந்து கேட்டாங்க, ஃபோனில் கேட்டாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை சார், எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.